அது ஒரு காலம். ஒரு மனிதன் குற்றம் செய்தான் என்றால் அவன் உயிர் எப்படி போகும், எந்த விதத்தில் போகும், அதையும் அரசன் தீர்மானித்த காலம். தண்டனை என்பது ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு விதம். ஒவ்வொரு விதமும் மனிதனை பயமுறுத்தவே உருவாக்கப்பட்டது. உலக வரலாற்றில் பல கொடூரமான மரண தண்டனை முறைகள் ஆரம்ப காலத்தில் இருந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். தோலை உரித்தல். சில பண்டைய கலாச்சாரங்களில் குற்றவாளியின் தோலை மெதுவாகவும் வலியுடனும் உரிப்பது ஒரு தண்டனையாக இருந்தது. உடலை கூறுபோடுதல். இடைக்கால இங்கிலாந்தில் தேசத்துரோக குற்றவாளிகளுக்கு இந்த கொடூரமான தண்டனை வழங்கப்பட்டது. இதில் குற்றவாளியின் உடல் 4 பாகங்களாக பிரிக்கப்படும். 1000 வெட்டுக்கள் மூலம் இறப்பு. பண்டைய சீனாவில் குற்றவாளியின் உடலில் சிறிய வெட்டுக்களை ஏற்படுத்தி இரத்தத்தை மெதுவாக போக செய்து கொல்லும் கொடூரமான முறை இருந்தது. உருக்கும் உலோகத்தை ஊற்றுதல். பண்டைய காலங்களில், குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் பிற இடங்களில், சில குற்றவாளிகளின் வாயில் உருக்கப்பட்ட ஈயம் அல்லது தங்கம் போன்ற உலோகங்கள் ஊற்றப்பட்டு கொல்லப்பட்டனர். இது கடுமையான உள்காயங்களை ஏற்படுத்தி உடனடி அல்லது மிக மெதுவான மரணத்தை விளைவிக்கும். உயிரோடு கொதிக்கும் நீரில் போடுதல். கிழக்கு ஆசியா முதல் இங்கிலாந்து வரை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. குற்றவாளி கொதிக்கும் நீர், எண்ணெய் அல்லது தார் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பாத்திரத்தில் நிர்வாணமாக போடப்பட்டு உயிரோடு சாகடிக்கப்படுவார். சில சமயங்களில் குளிர்ந்த திரவத்தில் போடப்பட்டு பின்னர் திரவம் சூடுபடுத்தப்படும். இதனால் வேதனை நீடிக்கும். பித்தளை எருது. இது பண்டைய கிரேக்கத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சித்திரவதை கருவி. ஒரு உள்ளீடற்ற வெண்கலத்தால் செய்யப்பட்ட எருமை சிலை இருக்கும். குற்றவாளி உள்ளே வைக்கப்பட்டு கீழே நெருப்பு மூட்டப்படும். எருமையின் தலையில் உள்ள குழாய்கள் உள்ளே இருப்பவரின் அலறல் சத்தத்தை ஒரு எருமையின் சத்தம் போல் மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இரத்தக் கழுகு. இது பெரும்பாலும் நார்ஸ் புராணங்கள் அல்லது கதைகளில் வரும் ஒரு முறையாகும். இதில் குற்றவாளியின் முதுகு வெட்டப்பட்டு விலா எலும்புகள் பிரிக்கப்பட்டு நுரையீரல் வெளியே இழுக்கப்படும். இது ஒரு கொடூரமான, நம்ப முடியாத வலி மிகுந்த தண்டனையாகும். ஸ்காபிசம். பண்டைய பாரசீகத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த முறையில் பாதிக்கப்பட்டவர் 2 படகுகளுக்கு இடையில் அடைக்கப்பட்டு பால் மற்றும் தேன் கலவையை குடிக்கச் செய்வார்கள். அவரது முகம் மற்றும் உடல் முழுவதும் அதே கலவையால் பூசப்படும். இதனால் ஈக்கள் மற்றும் பூச்சிகள் கவரப்பட்டு பாதிக்கப்பட்டவர் தனது சொந்த மலத்தில் புழுக்கள் மற்றும் பூச்சிகளால் உண்ணப்பட்டு நிணநீர், அழற்சி அல்லது நீரிழப்பால் பல நாட்கள் கழித்து இறந்து போவார்.